துலாமை பொறுத்த வரைக்கும் உங்கள் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் உத்திராட நட்சத்திரத்தில் போகிறார். அதாவது உங்களோட லக்கணத்தில் 4ஆம் இடத்துல போகிறார். 11ஆம் அதிபதி சாரத்தில் போகிறார். 19, 20, 21, 22, 23, 24 அதாவது வாரத்தில் பெரும்பகுதி சூரியனோட நட்சத்திரத்திலே போகிறார். 11, 4 அப்படிங்கும்போது வீடு, வண்டி, வாகனம் இது சம்மந்தப்பட்ட வருமானம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் உண்டு, வருமானம் உண்டு. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் வாங்குறவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல அமைப்பில் இருக்குது. வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம். யார்? துலாம். அதுக்கான அமைப்பு இந்த வாரம் இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல யோகமான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் இந்த அமைப்பு ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. அவயோக தசாபுத்தி நடந்தால் கூட 11, 4 எந்த நெகட்டிவும் இல்லை அப்படின்னா இந்த வாரம் அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட வருமானமோ வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதோ, அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லதும்பாங்க. கெட்ட தசாபத்தி போகிறவங்களுக்கு அப்போ அந்த தசாபத்தி ஃபுல்லாகவே கெட்டதே நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லதும் நடக்கும். அப்போ இந்த வாரத்தில் இந்த அமைப்பில் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தோட பிற்பகுதி 25ஆம் தேதி, அதாவது ஒரு நாள் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது 10/6 அப்படின்னு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குது. 10/6 நல்ல அமைப்பு தான். உழைப்புக்கேற்ற வருமானம், ஒரு பெரிய வருமானம், கடன் மூலம் வருமானம், தொழிலுக்காக கடன் வாங்குதல், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா துலாமுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு தான். துலாமும் இந்த வாரம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நல்ல வருமானம் பார்க்கலாம். வருமானத்தை சம்பாதிங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும்.